ஹாய் மக்களே, இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரத்தக்காளி குழம்பு தாங்க வைக்க போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு மரத்தக்காளி குழம்பு வச்சு. இது வந்து நம்ம லைன்ஸில் எங்கள் கனிப்பா தோட்டத்தில் தான் அந்த மரத்தக்காளி மரம் நிற்கிது. அங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை போய் பிடுங்கிக்க சொல்லிட்டாங்க. அதனால நானும் போனோடனே மரத்தில் நிறைய காயெலாம் இல்லை, நிறைய பிஞ்சாக இருந்ததுனால கொஞ்சம் பெரிய பெரிய காயை மட்டும் செலக்ட் பண்ணி போடுங்கனாங்க. இதுதான் அந்த மரம். ஆல்ரெடி இதை ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். இந்த மரத்தக்காளி குழம்பு நம்ம ரெகுலராக சேர்ப்போங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பைல்ஸ் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த காய் சாப்பிட்டோன்னா பைல்ஸ் வந்து குறையும், உடம்பு சூட்டை வந்து தணிக்கும். இந்த மரத்தக்காளி குழம்புக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெங்காயம், 2 பச்சை மிளகா. இது கொஞ்சம் புளிப்பாகவும் கசப்பாகவும் இருக்கும், அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகா வந்து எடுத்துக்கோங்க. இதில் தோல் எல்லாமே நல்லா சீவிட்டு ஃபஸ்ட்டே கழுவிட்டு தோலை நல்லா சீவிட்டு நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணி தான் குழம்பு வைக்கிறோம். இதுக்கு கொஞ்சம் பூண்டு, அப்புறமா வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, குழம்பு பொடி, அதாவது புளிக்குழம்பு பொடி, கொஞ்சமாக தேங்காய், சின்ன சீரகம், அப்புறமா இஞ்சி, பூண்டு இதெல்லாமே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அந்த மிக்சியில் நம்ம அரைக்கும் போதே கொஞ்சம் குழம்பு பொடியும் மிக்சியில் அந்த தேங்காவோடு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரேவி வந்து நல்லாயிருக்கும், கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நான் மேக்ஸிமம் எப்போதுமே இந்த காரக்குழம்பு, புளிக்குழம்பு, கத்திரிக்காய் குழம்பு இதெல்லாம் வைக்கும்போது தேங்காவோடையே மசாலா பொடியும் அரைச்சி எடுத்துருவேங்க. அந்த தோலை நம்ம சீவனோன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் வேணும், தேங்காய் அப்புறம் தான் வைக்க போகிறேன். இதுதான் கொஞ்சமாக புளி கட்டாயமாக சேர்க்கணுங்க, அப்போ தான் அந்த கசப்பு இருக்காது. ஒரு தக்காளியும் நான் தேங்காவோடு சேர்த்து அரைச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் போடனாலும் போடலாம், பெரிய வெங்காயம் போடலனாலும் போடலாம். அப்புறம் நம்ம ஃபேவரேட் கருவேப்பிலை அதையும் போட்டு வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மரத்தக்காளி, அதையும் அதோடு சேர்த்துட்டு இதை வந்து சீமக்கத்திரி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஆனால் அதோட ரியல் நேம் வந்து மரத்தக்காளி, ஆனால் நம்ம கேஷுவலாக சொல்கிறது சீமத்தக்காளி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமா தக்காளி, கல்லுப்பு, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி இதெல்லாம் அதோடு சேர்த்து இதுக்கும் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படுங்க. ஏன்னா அந்த கசப்பு தன்மை மாறணும்னா நம்ம எண்ணெயில் வதக்கணும், அப்படின்னா அந்த கசப்பு கொஞ்சம் குறையும். மஞ்சள் பொடி, வத்தப்பொடியெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணுங்க. அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா வேகும். அது கூட கொஞ்சம் குழம்பு பொடியை மிக்சியில் அரைச்சிட்டேன், கொஞ்சமாக இதோடு சேர்த்துட்டேன். இந்த மாதிரி நம்ம அந்த கிரேவியெல்லாம் இதோட மிக்ஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி தாங்க வரும். இதை வந்து கன்சீவாக இருக்கிறவங்க சாப்பிடலாம். ரத்தம் உடம்புல கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த காயோட பழத்தை சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே குட் நைட் மக்களே. தேங்க்யூ.